ஹாய் ஹலோ செல்லம்ஸ் எப்படி இருக்கீங்க படமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடிஎஸ் OT 4FF ஆன ஹயாங் லைன்ஸோட த கேங் FF தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதங்க பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கடா. அண்ட் டெலிகிராம் இன்ஸ்டாகிராமோட லிங்க்குமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வாங்க டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம கேர்ள்ஸை தான் காமிக்கிறோம். ஸோ 3 பேருமே வந்துட்டு பசங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகிருப்பாங்கல்ல, வந்து தலையில் கையை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. பிகாஸ் அப்படி சண்டை போட்டுட்ருக்கானுங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். அப்படி வந்து கையில் கிடைக்கிற எல்லா பொருளையும் வச்சு மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம யூனா இப்போ நான் இதை தடுக்கணுமா இல்லை நான் சண்டை போடணுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க, நம்ம ஷாலில் ஐயோ கொஞ்சம் நேரம் சும்மா ரெடி டிஃபன் மட்டும் பண்ண, தேவையில்லாமல் போய் அவனுங்களை அடிச்சு கடிச்சு போட்டாதான் அவனுங்க ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷா வந்து யூனாவை பார்த்து சொல்ல, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சரி ஓகே நான் போயிட்டு வந்து அவனுங்களை சண்டையை தடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க நேராக உள்ளே போனவங்க 2 பசங்க சண்டை போட்டுட்ருக்கானுங்க. ப்ரௌன் காலேஜ் பசங்களும், அதாவது நம்ம கேர்ள்ஸோட ஸ்டூடெண்ட்டும் அண்ட் வந்து அதர் காலேஜ் பசங்களும் வந்து சண்டை போட்டுட்ருக்கானுங்க. அப்போது வந்துட்டு அந்த அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட கையில் வந்துட்டு ஒரு ராடு இருக்குது. அண்ட் வந்து நம்ம கேர்ள்ஸோட ஸ்டூடெண்ட் கையில் வந்து ராடு இல்லை. அது வந்து பார்த்தோன்னே இவனை என்ன பண்ணுறாங்க, டி என்னடா பண்ணிகிட்ருக்கா, வயலன்ஸ்லாம் நோ அலவுடு, இங்கே பாரு உன் கையில் வந்து ராடு இருக்குது, அவன் கையில் ராடு இல்லை, அப்படின்னா என்ன அர்த்தம், 2 பேரும் ஈக்குவலாக சண்டை போடணும்டா, வெயிட் மினிட் நான் போய் ராடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஒரு ராடு எடுத்துகிட்டு வந்துட்டா. அந்த பையன் கையில், அதாவது நம்ம கேர்ள்ஸோட ஸ்டூடெண்ட்டும் இருக்கான்னா அவன் அவன் கையில் வந்துட்டு அந்த ராடை கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஸ்ரீயா தலையிலே அடிச்சுட்டு, ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க, அவங்கள சண்டையை நிறுத்த சொன்னா நீ என்னடி சண்டை போட சொல்லிட்டு இருக்க, நீங்கள் தானே டிஃபன் பண்ண சொன்னீங்க. ஐயோ கடவுளே, நீ உண்மையாகவே இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தானே, டிஃபன் பண்ணணும்னா நீ அவங்க வந்து உன்னை அடிக்க வந்தால் டிஃபன் பண்ணுன்னு சொன்னேன், அதுக்காக இப்படி என்னடி பண்ணிட்டு இருக்க, வந்துட்டு அந்த இதெல்லாம் வாங்கி போட்டு அவனுங்களை தடுடி ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க, ஓ அப்படியா, நீங்கள் ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனால என் மூளை கொஞ்சம் ஒர்க் ஆகலை, சரி ஓகே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனுங்க 2 பேரும் தடுக்கிறதுக்காக டே பசங்களா சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப காமாக சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு வெக்ஸு, எவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் சீன் நடக்குது, இவனுங்களாம் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க, நான் சண்டை போடலைன்னா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனா காண்டில் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு அவங்க வந்து சண்டை போடாதீங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு மாதிரி காண்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த பசங்க வந்து கேட்க மாட்டாங்க, நீங்கள் இங்கேருந்து போங்க, நாங்கள் தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம், இங்கே வந்து நடுவில் நின்றுட்டு வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூனாவே கத்திடுறானுங்க. அவ்வளோதான், யூனாக்கு வந்தது பாரு கோவம், 2 ஆடைக்கும் ஒரே டைமில் பிடுங்கி 2 பேரையும் வந்து ஒரே அடி தான். அவன் கையிலே அடி விழுந்துடுது, இவன் கையிலே அடி விழுந்துடுது, 2 பேரும் கை பிடிச்சிட்டு அம்மா அப்படின்ற மாதிரி உட்காந்துடுறானுங்க. இப்போ மட்டும் அம்மானு வருதா, ஏடா உங்களுக்கு வலிச்சா மட்டும் அம்மா, அவனுக்கு வலிச்சா வலிக்காதாடா, ஏன்டா அப்படி பண்ணி தொலைகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு யூனாவா இனிமேல் வந்துட்டு என்னை மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு யூனா வந்து நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு ஷா தான் தலையில் அடிச்சுட்டு ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்போது கரெக்டாக வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஸோ வந்து அதாவது ஆப்போசிட்டில் ஒரு பையனை அடிக்க போயிருப்பான். அப்போ வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, ஷா வந்து நடுவில் வந்து நின்றுப்பாங்க. ஸோ வந்து ஷா மேலே அடி விழுக போகுது. கரெக்டாக ஸ்ரீ வந்துட்டு ஏய் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த பையன் வந்து அடிக்க வந்திருப்பான்ல, அவன் வந்துட்டு அந்த பேட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ வந்துட்டு அது வந்து பேக்ஸ் கிரவுண்டுன்றனால வந்துட்டு அங்கே நிறைய வந்துட்டு ப்ளே பண்ணுறதுக்கான திங்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதே கிரிக்கெட் பேட்டை எடுத்துகிட்டு அடிக்க வந்திருப்பான். அந்த பேட்டை வந்துட்டு அவங்க வந்து பிடிக்க போய் அவங்க கையில் வந்துட்டு அடிபட்டுருது. ஆனால் வந்து அவங்களுக்கு வலிக்குது, பட் அது வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் டக்குன்னு அந்த பேட்டை பிடுங்கி அறிவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அந்த பையனை வந்து கத்துவான். அந்த பையன் வந்துட்டு ஆப்போசிட் காலேஜ் பையன். ஸோ வந்துட்டு வந்து கத்துவும் வந்துட்டு அவன் வந்துட்டு யார் நீங்கள், தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் ஓடியில் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா, டே நான் ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீ வந்து கோவத்தில் வந்து கத்துறாங்க. ப்ரொஃபஸர்னா அது வந்துட்டு அவனுங்களுக்கு தான் ப்ரொஃபஸர், எங்களுக்கு கிடையாது, தெலுங்கும் போது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவுமே அடிக்க வந்துட்டு போகிறான். அவ்வளோதான், ஸ்ரீக்கு வந்தது பாரு ஒரு கோவம் அப்படின்ற மாதிரி அந்த பேட்டை வச்சு அவன் காலே அடிக்கிறாங்க. அவன் டக்குன்னு வந்து கீழே வந்து விழுந்துடுறான், பேலன்ஸே கிடைக்காம. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்க, டே ஸ்டூடெண்ட்னா எல்லாரும் ஸ்டூடெண்ட் தான், ப்ரொஃபஸர் எந்த காலேஜுக்கு போனாலும் வந்துட்டு ப்ரொஃபஸர் தான், ஓகேவா, இந்த மாதிரி ஓவராக வாய் பேசிகிட்டு இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீகா சரியான காண்டாகி இப்போ வந்துட்டு இப்போவும் காமாக இருக்கவங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹை ப்ரெஷருக்கு போயிட்டு கத்திட்டாங்க. ஸோ வந்துட்டு அவனா வழியில் துடிச்சிட்ருக்கான். இதை வந்து பார்த்தா அந்த பையன் வந்துட்டு பயந்துட்டு, ப்ரொஃபஸர் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, எதுக்கு அவனை அடிச்சிங்க அப்படின்னு கேட்க, டேய் இவ்வளோ நேரம் நீ அடிச்சிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஸ்ரீக்கு இருக்குது. நம்ம ஷாவா வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல, தலையில் கை வச்சு நின்றுட்டு இருக்காங்க. யூனா ஒரு சைடு அப்படி பண்ணிட்டு இருக்கா, ஸ்ரீ இந்த சைடு இப்படி காமாக இருக்க ஸ்ரீயே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே ஐயோ அப்படின்ற மாதிரி அவங்க நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து நிவி வந்து ஃபஸ்ட்டாக வந்துட்டு ஸ்கூட்டியை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருப்பாங்களா, வந்த வேகத்தில் அவங்க வந்து ஸ்கூட்டியை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கே சண்டை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் ஒரு பையன் வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு கல்லை வந்து தூக்கி போட்டிருப்பான், ஒரு ஸ்டோன் இருக்கும் அதை தூக்கி போட்டிருப்பான். அது நேராக வந்து ஸ்கூட்டி மேலே விலை வந்துட்டு வருது. அதை பார்த்தோன்னே வந்துட்டு நிவிக்கா ஐயோ ஸ்கூட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்தில் வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு
கையில வந்து அந்த ஸ்டிக்கெல்லாம் வச்சுட்டு நின்னுட்டுருக்கானா, அத வந்துட்டு புடுங்கி அத அந்த கல்ல வந்துட்டு ஒரு அடி அடிக்கிறா. அது வந்து ஒரு செங்கக்கல் மாரி தான். அது 2ஆ வந்துட்டா இதாயிருது. உடைஞ்சு ஸோ வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஆப்போசிட்ல போய் விழுகுது. அந்த பேட் வச்சு பால் அடிச்சா எப்படி அடிப்பாங்களா, அந்த மாரி வந்துட்டு அந்த கல்லு வந்து 2ஆ உடைஞ்சிடுது. நேரா வந்துட்டு போகுது. "ஐயய்யோ! என் ஸ்டூடண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து வந்துட்டு, "டேய் டவுன் டவுன்" அப்படின்ற மாரி கத்துறாங்க. ஆனா அவனுங்க வந்து அத வந்து பார்க்கல. நேரா போயிட்டு அவனுங்க 2 பேர் தலையிலயும் விழுந்துடுது. ஐயய்யோ! என் வண்டிக்கு ஒண்ணும் ஆகலல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து நிவி வந்து வண்டிய திரும்பி பார்த்து, ஐயோ! நல்ல வேளை எதுவும் ஆகல. சொந்த காசா எவ்வளோ வந்துட்டு சேமிச்ச காசெல்லாம் போட்டு இந்த ஸ்ரீ வண்டி வாங்குனா. இதெல்லாம் தேவையா அப்போ? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு வண்டிய தொடச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஷாவா நிவிய பார்த்து, "ஏன் இப்படி பண்ணி தொலையிற? 3 பேரும் ஏன்டி இப்படி இருந்து தொலையிறீங்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, ஷா ரொம்ப காமா வந்துட்டு இருக்க ட்ரை பண்றாங்க. பட் முடியல. ஏன்னா வந்துட்டு பசங்க ஒரு சைடு பண்றானுங்க, கேர்ள்ஸ் ஒரு சைடு பண்றாங்களா, நம்ம ஷானால வந்துட்டு சுத்தமா முடியல. "போதும் நிறுத்துங்க" அப்படின்ற மாரி வந்துட்டு கத்துறாங்க. அப்படி இருந்தும் ஒரு பொண்ணு வந்துட்டு சும்மாலாம் இல்ல. பக்கத்துல இருக்க பொண்ணோட அதாவது அந்த ஆப்போசிட் ஸ்டூடண்ட்டோட தலைமுடிய வந்துட்டு புடிச்சு, ஸோ வந்துட்டு நேரா வந்து கார்ல போயிட்டு வந்து அந்த காரோட எட்ஜ் பாயிண்ட்ல அடிக்க வந்துட்டு போறா. அவ்வளோதான். "ஏய் சொல்லிட்டு இருக்கேன்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பொண்ணோட வந்து முடிய புடிச்சு இழுத்து கீழ தள்ளுறாங்க. அவங்க இழுத்த ஃபோர்ஸ்க்கு வந்துட்டு அந்த பொண்ணும் சரி, அந்த இன்னொரு ஆப்போசிட் காலேஜ் பொண்ணும் இல்ல, அந்த பொண்ணுமே வந்துட்டு சேர்ந்து கீழ விழுந்துடுறாங்க. "அம்மா" அப்படின்ற மாரி வந்துட்டு கத்துறாங்க. ஏன்னா அவங்க விழுந்தது வந்து அங்க பக்கத்துல நெறைய வந்துட்டு எப்படி சொல்றது? பேட்டு, பால்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்களா, அந்த ட்ராலி மேல விழுந்திருப்பாங்க. அவங்க கையில செம்ம அடி, பிளட்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. நம்ம வந்துட்டு யூனா இல்ல, "நீ எங்கள வயலன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம ஷா வந்து எந்த இன்டென்ஷனாவும் பண்ணல. கீழ இழுத்து தான் போட்டுருப்பாங்க. அவங்க நேரா போயிட்டு அதில விழுந்திருப்பாங்களா? நம்ம வந்துட்டு ஷா இல்ல, "மெடிக்கல் கிட் எங்கடி?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நிவிய பார்த்து கத்துறாங்க. இருக்கு இருக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் நெறைய வாங்கிட்டு வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஏதோ சாக்லேட் வாங்கிட்டு வந்த மாரி எல்லார் கையிலயும் குடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ உட்கார வச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் மாரி. ப்ரொஃபசர் வந்து டாக்டரா மாறிட்டாங்க. உட்காந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. "இன்னும் நல்லா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதில வந்துட்டு நம்ம வந்து யுவனாக்கு ஒரு டவுட்டு. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆப்போசிட் காலேஜ் ஸ்டூடண்ட்க்கு தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. "ஏன்டா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு ஏன்டா இவனுங்க கிட்டயே சண்டைக்கு வந்துட்டு இருக்கீங்க? அன்னைக்கு வந்துட்டு பப், அப்புறம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன், இன்னைக்கு காலேஜா? ஏன்டா?" அப்படின்ற மாரி வந்து கேட்க, "நாங்க ஒண்ணும் வேலன்ஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்ணல. அவனுங்க தான் வம்பிழுத்தானுங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து அந்த அதர் காலேஜ் பசங்க வந்துட்டு ஸ்டூடண்ட் அதாவது நம்ம கேர்ள்ஸோட ஸ்டூடண்ட்ட வந்து பாயிண்ட் அவுட் பண்றானுங்க. நம்ம வந்து ஷா தான் வந்துட்டு அந்த ஸ்டூடண்ட்க்கு அதாவது கேர்ள்ஸோட ஸ்டூடண்ட்க்கு வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இந்த வார்த்தை கேட்டோனே வந்துட்டு அவங்க வந்து அந்த சிரஞ்ச் வச்சு இது பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா, அத வந்து வச்சு நல்லா அழுத்தி விட்டுர்றாங்க ஸ்டூடண்ட்டுக்கு. ஏன்னா சரியான கோவம். அவனுங்க சும்மா இருக்கானுங்க. "நீங்க எதுக்குடா போறீங்க?" அப்படின்ற மாரி தான் இருக்கு. "போதும் நிறுத்துங்க, எரியுது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த பையன் கைய எடுக்குறான். "நாங்க ஒண்ணும் வாலண்டியரா போல. அவனுங்க தான் இன்னைக்கு காலேஜ வந்துட்டு டேமேஜ் பண்ண வந்தானுங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா அவ்வளோதான். நம்ம வந்து ஸ்ரீயா, ஸோ வந்துட்டு "அப்ப நீங்க தான் வந்தீங்களா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு கொஞ்சம் வந்து டோன் வந்து கொஞ்சம் கோல்டா மாறுது. பிகாஸ் வந்து காலேஜ் எதுக்குடா நீங்க டேமேஜ் பண்ண வந்தீங்க? உங்க 2 பேருக்கு பிரச்சனைனா, நீங்க 2 பேரும் அடிச்சுட்டு சாவுங்க. அத விட்டு காலேஜ் எதுக்குடா வந்தீங்க? அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் கோல்டா கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு அந்த பசங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க அப்படி பண்ணானாச்சும் இவனுங்களுக்கு கொஞ்சம் சூடு சொரணை வந்துட்டு இந்த காலேஜ காப்பாத்த ஏதாவது பண்ணுவாங்கன்னு நெனச்சேன். ஆனா இவனுங்க என்னன்னா எங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு ஸ்டூடண்ட் வந்து சொல்றான். நம்ம நிவி வந்து "நீங்க அவ்ளோ நல்லவனுங்களாடா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நிவி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நிவி அண்ட் வந்துட்டு ஸ்ரீஷா வந்துட்டு 3 பேருமே வந்து சாரி அ ஷா, யூனா அண்ட் வந்துட்டு இவங்க மட்டும் வந்து அந்த ஆப்போசிட் காலேஜ் வந்துட்டு ஸ்டூடண்ட்க்கு வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஷா மட்டும் வந்துட்டு இந்த கேர்ள்ஸ் அதாவது கேர்ள்ஸோட ஸ்டூடண்ட்க்கு வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்களா, ஸோ வந்துட்டு "ஆ ஆமாமா, இவனுங்க கூட சண்டை போடலன்னா எங்களுக்கு தூக்கம் வராது மேம். அதனால தான் சரி அப்பப்போ சண்டை போட்டுட்டு இருந்தோம். திடீர்னு என்னன்னா எங்க அம்மா வந்துட்டு இந்த காலேஜை க்ளோஸ் பண்ண போறாங்க. நான் வேற காலேஜில அட்மிஷன் பண்ண வந்துட்டு ஒர்க்குக்கு வந்துட்டு அப்ளிகேஷன்லாம் போடணும்னு சொல்லிட்டு அவங்க என்னன்னா அடுத்த காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுறதுலயே குறியா இருக்காங்க. இந்த காலேஜை காப்பாத்துவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கே இது இல்ல. சரி இப்ப என்னோட அம்மா தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சரி இவனுங்க கிட்டனாச்சும் பேசி புரிய வைக்கலான்னு வந்தா, அன்னைக்கு வந்துட்டு பப்ல வந்துட்டு என்ன பேச வரோன்னே தெரியாம அடிச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல அதுக்கு மேல, இப்போ இங்க நாங்க என்ன பேச வரோம்ன்னு கூட கேட்காம அவனுங்க அடிச்சுட்டானுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த அதாவது இந்த காலேஜ்ல ப்ரவுன் காலேஜ்ல ஒர்க் பண்ற ஒரு ப்ரொஃபஸரோட பையன் தான் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இத கேட்டோனே வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு எந்திரிச்சு நின்னுட்டு அவங்க வந்து கைய கட்டிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி இவனுங்க 2 பேரும் கொஞ்சம் பேசட்டும். 2 காலேஜ் ஸ்டூடண்ட்டும் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சைலன்ட்டா நின்னுட்டு இருக்கானுங்க. "டேய் அது நீங்க என்கிட்ட சொல்லணும்டா. வந்தோனே எதுக்குடா எங்க காலேஜ வந்துட்டு டேமேஜ் பண்ண பார்த்தீங்க?" அப்படின்ற மாரி
வந்துட்டு சொல்ல, "டேய் யாராவது டேமேஜ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இப்படி அமைதியாக வருவாங்களா, கையில் எங்கே ஏதாவது பொருளை எடுத்துகிட்டு வந்தோமாடா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பசங்க 2 பேரும் அவனுங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. வாய் தகராறு போயிட்டுருக்கு, வாய்க்கா தகராறு மாதிரி வந்துட்டு வாய் தகராறு போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அந்த பசங்க வந்துட்டு அப்போ வந்து ஸ்டூடெண்ட்டெல்லாம் எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, எங்கள் காலேஜ் ஆச்சு, நாங்கள் எப்படி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அந்த பசங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப டல்லாகி ஒரு மாதிரி கீழெல்லாம் குனிஞ்சு வந்துட்டு ப்ரௌன் காலேஜ் பசங்க வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்தோன்னே ஆப்போசிட் காலேஜ் பசங்க ஆ இப்படி வந்து எங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு பதிலாக படித்த எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்துகிட்டு இந்த காலேஜை காப்பாற்றுறாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவனுங்க வந்து சொல்கிறானுங்க, எங்களுக்கும் ஆசை தான், அவங்க கூட சண்டை போடலன்னா எங்களுக்கு வந்துட்டு டைம் பாஸ் ஆகாது, அதுக்காக இந்த காலேஜே இல்லாமல் இருக்கணும்லாம் எங்களுக்கு அவசியம் கிடையாது. ஒரு டைம் எங்கள் அம்மா வந்துட்டு பசங்க வந்து பாஸ் ஆகலை, ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் காண்டாகும். அதனால தான் எப்போ பாரு வந்துட்டு உங்ககிட்ட என்னடா ஃபெயிலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் டீசிங் பண்ணி கொஞ்சம் டிகர் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அது கடைசி வரையும் நமக்குள்ளே சண்டையாக மட்டுமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க அப்போ தான் மனசை விட்டே பேசுகிறானுங்க. ஸோ இதை கேட்டோன்னே வந்துட்டு பசங்களுக்குமே புரியுது, ஸோ இவனுங்க எதுக்காக நம்மக்கிட்ட சண்டை போட வந்திருக்கானுங்க அப்படின்னு. சண்டை போடணும், போட்டால் தான் அவனுங்களுக்கு அந்த நாள் கம்ப்ளீட் ஆகும். ஆனால் வந்து அவனுங்க வந்து எந்த விதத்துலையுமே வந்து இந்த காலேஜ் இருக்கக்கூடாது, இந்த காலேஜுக்கு கெட்ட பேர் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு அவனுங்களோட இன்டென்ஷனே கிடையாது. ஸோ இவனுங்களுக்குமே அது அப்போ தான் புரியுது. அவனுங்க யோசிக்கிறானுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ வந்து இந்த காலேஜ் அதாவது ப்ரௌன் காலேஜோட ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒருத்தி சொல்கிறா. ஸோ வந்துட்டு அவன் வந்து சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிகிட்ருக்கா, ஆனா இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பொண்ணு தான் அந்த ஒரு டைம் கூட வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட ஃப்ரெண்டு அந்த ஜேஓ கூட வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருப்பாங்கல்ல ஆனா. ஸோ அவங்க தான் வந்துட்டு பேசுகிறாங்க. ஸோ வந்துட்டு கரெக்டு தான், இல்லை இன்னும் 3 months அதுக்கப்புறம் காலேஜ்லலாம் நம்ம இருக்க மாட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக சொல்கிறா. ஸோ அப்போது வந்துட்டு இன்னொரு பையன் வந்து சொல்கிறான், என்ன வந்துட்டு 2 months 3 months அதெல்லாம் இல்லை, இன்னும் 1 month கூட இல்லை, அதுக்குள்ளப்புறம் வந்துட்டு எக்ஸாமு அது இதுன்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹாலிடேஸ் விட்டுருவாங்க, அப்புறம் எக்ஸாமு, ஸோ சீக்கிரம் காலேஜ் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் இந்த காலேஜுக்கு நம்ம வரவே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனுக்குமே அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் இருந்தாலுமே வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ண தெரியாத ஒரு பையன் இருப்பான்ல, அந்த மாதிரி கேட்டகரி தான் அந்த பையன். ஸோ அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். அது என்னமோ கரெக்டு தான், இல்லை அதுக்கப்புறம் நம்ம இந்த காலேஜ் பக்கமே வர போகிறதில்ல, இந்த மாதிரி சண்டைலாம் போட மாட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆப்போசிட் பசங்க வந்து பேசி ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இதை கேட்டோன்னே அப்போ தான் வந்து கேர்ள்ஸ்க்கே ஸ்ட்ரிக் ஆகுது. ஆமாம்ல நம்ம 2 month 3 monthன்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் அப்படி கிடையாது, எப்படியும் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி அது வந்து இவனுங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி விடுறதுக்குள்ளேயே வந்துட்டு எப்படியும் 15 நாள் வந்துட்டு எக்ஸாம் ஹாலிடேஸ் விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் எக்ஸாமு, அதுக்குள்ளாட்டி இவனுங்க லைஃபே அவ்வளோதான் இல்லை முடிஞ்சில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க இந்த காலேஜ் போய்டும்ன்றதை தாண்டி இந்த பசங்களோட காலேஜ் லைஃப் அவ்வளோதான் இல்லை அப்படின்ற மாதிரி அப்போ தான் அவங்களுக்கே ரியலைஸ் ஆகுது. அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் பசங்களோட மனசில் இருக்க அந்த ஒரு டீப் ஒரு தாட்டே அவங்களுக்கு வந்துட்டு வெளியே வருது. அவனுங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டே வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்போது கரெக்டாக வந்துட்டு அப்போது அவ்வளோதான் இல்லை, இப்போது நம்ம இந்த காலேஜை மட்டும் காப்பாற்றலைன்னா அட்லீஸ்ட் நம்ம திரும்பி வரும்போது இந்த காலேஜ் இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவன் வந்து ஒரு மாதிரி சொல்கிறான். கண்ணெலாம் கலங்கிருச்சு. நம்ம திரும்ப வரும்போது இந்த காலேஜ்குள்ளே நம்ம ஸ்டூடெண்ட்டாக வராட்டியும் அட்லீஸ்ட் திரும்ப வந்து பார்க்க காலேஜ் இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசிட்டு அவன் என்ன பண்ணுறான், கேர்ள்ஸை வந்து திரும்பி பார்க்குறான். கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன வேணுங்க நம்மளை பார்க்குறானுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு மிஸ் இது வரைக்கும் நாங்கள் அப்படி இப்படின்னு இருந்துட்டோம், இப்போது எங்களுக்கு தோணுது ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஓப்பனாக வந்துட்டு கேர்ள்ஸ் கிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்குறான். அதை கேட்டோன்னே வந்துட்டு என்ன வேணுங்க உண்மையாகவே திருந்திட்டானுங்களா என்ன அப்படின்ற மாதிரி தான் யூனாவோட ரியாக்ஷன் இருக்குது. ஓப்பனாக வந்துட்டு மைண்ட் வைஸை நினச்சி சத்தமாக சொல்லிட்டாங்க. இதை கேட்டோன்னே அவ்வளோதான், ஸ்டூடெண்ட்ஸும் அதர் கேர்ள்ஸ் 3 பேர் இருக்காங்கல்ல, நம்ம யூனாவை பார்த்துட்டு இருக்காங்க, என்னடி பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து அவனுங்க எமோஷனல் டாக் விட்டுட்டு இருந்தானுங்க, அது வந்துட்டு அவனுக்கு பெருசாக தெரியல. இந்த ஒரு வார்த்தை ஹெல்ப் கேட்டோன்னே இவ்வளோ நிலவனுங்களாடா நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம யூனா வந்து கேட்டோன்னே அப்போ அது சாரி மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி கொஞ்சம் சத்தமாக பேசிட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல. அப்போ வந்துட்டு அதர் காலேஜ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டும் ஆமாம்மா நாங்களும் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறோம், ஸோ எங்கள் காலேஜ்லேயே நிறைய வந்துட்டு டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதையுமே நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டேன். அதர் காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்டும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு அதாவது அதர் காலேஜில் இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம கேர்ள்ஸை பார்த்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் 4 பேரும் சைக்கோ டாக்டர் அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து போங்க சைக்காலஜி டாக்டர்கிட்ட, இந்த மாதிரி சைக்கோ மாதிரி அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்லவும் நம்ம யூனை முதல்லலாம் நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு டாக்டரை பார்த்துட்டு தான் இருக்கேன், இங்கே பார்த்தியா ஸ்மைலி பால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்மைலி பாலை காமிக்கிறாங்க. அவ்வளோதான் வந்துட்டு நம்ம கேர்ள்ஸுக்கு ஐயோ மானமே போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இந்த அடி அடிக்கிறீங்களே, ரொம்ப உங்களுக்கெல்லாம் வந்துட்டு பாவமாக தெரியல எங்களை பார்த்தா அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் அப்படி அடிச்சு அவனுங்க சண்டை போடும்போது கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் அடிபட்டிருக்கோம். இவங்க வந்து தடுக்கிறேன்ற பேரில் 4 பேரும் சேர்ந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் 2
காலேஜ் ஸ்டூடெண்ட்டே சேர்ந்து போட்டு வெளுத்து எடுத்திருப்பாங்களா. அதனால பசங்கள்லாம் வந்துட்டு பயத்தில் வந்து கேட்டுட்ருக்கானுங்க. ஸோ இதை வந்து கேட்டோடனே வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு சாரி. ஸோ வந்துட்டு நாங்கள் அப்படி அடிக்கணும்னு வரல. பட் நீங்கள்லாம் பண்ணதை பார்த்து எங்களால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் அடிச்சிட்டோம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவி வந்து கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீயும் சாரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. நம்ம வந்து ஷாவுமே வந்துட்டு இனிமேல் இதை ரிப்பீட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கொஞ்சம் கோல்டாக சொல்லிட்டு ஐம் சாரி அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. நம்ம யூனா வந்துட்டு நான்லாம் சாரி சொல்ல மாட்டேன். நான் ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களை நான் ஃபைட்லேருந்து தடுக்க தான் செஞ்சேன். நான் வந்துட்டு ஃபைட்லாம் வந்து பண்ணலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல நம்ம வந்துட்டு கேர்ள்ஸ் 3 பேரும் உன் தம்பிக்கு வேணா கால் பண்ணட்டா அவன்கிட்ட இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குவான். ஐயோ அவன் வேற லெக்சர்லாம் எடுப்பான். சரி ஓகே சாரி ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. ஓ உங்களுக்கு வந்து தம்பி சொல்கிறதெல்லாம் கேட்பீங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் கேட்குறாங்க. கண்டிப்பாக கேட்பேன். இல்லைனா ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் தம்பி கஷ்டமா இல்லை எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த பெயின் அப்புறம் வந்து அவனுங்களோட அந்த ஃபீலிங்ஸு லோவாக டயர்டாக ஃபீல் பண்ண எல்லாமே போயிட்டு புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறானுங்க. நம்ம வந்துட்டு ஷாதான் அது ரொம்ப பெரிய விஷயமாடா போங்கடா எழுந்திரிச்சு டைம் என்ன தெரியுமா மணி 12 போகுதுடா கிளம்புங்கடா 2 நாள் நல்லா ஒழுங்காக ரெஸ்ட் எடுத்துகிட்டு திங்கக்கிழமை ஒழுங்காக வந்துட்டு காலேஜ் வர பாருங்க போங்கடா மாதிரி எல்லாம் எழுந்திரிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷா வந்து கத்தி விடவும் இருந்தாலும் நீங்கள் அந்த டவுட்டை கிளியர் பண்ணலாம்ல ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு யூனா பக்கத்தில் வராங்க. யூனா வந்து அது என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஷையாகிறாங்க. ஓய்யோ மேம்க்கு ஷையெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பசங்க கலாய்ச்சிட்டாங்க வந்து ஓடிடுறானுங்க. உண்மையாகவே எனக்கு ஷை வருதா ஐயோ நான் பெண்மையாக உணர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூனால அங்கேருந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம கேர்ள்ஸ்லாம் ஏய் இருடி நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம வந்து யூனா வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம வந்துட்டு நிவி வந்துட்டு சரி ஓகே வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம வந்து இப்போவும் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது அவங்க கொஞ்சம் பொறுப்பான பொண்ணு போல் வந்துட்டு எங்கடி கிராசரிஸ்லாம் நீ போய் வாங்கிட்டு வந்தல நைட்டுக்கு அதை வச்சு தான் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஐயோ நான் இங்கே இருக்க ஃபைட்டில் வந்துட்டு அதை கடையிலே வச்சுட்டு வந்துட்டேன் நான் காலையில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சாப்பிடல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லவும் நம்ம ஷாவும் ஆமாம் எனக்கும் பசிக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம 3 பேருக்குலாம் பசிக்குது. எப்போ பசிக்குதுன்னு சொல்கிறவ அவன் என்ன பசிக்காமல் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டான் அப்படின்ற மாதிரி கேட்கா. அவள் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தா எனக்கு தெரிஞ்சு அவள் சாப்பிட்டுட்டு தான் வந்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஸ்ரீ வந்து சொன்னாங்க. சரி வாங்க நம்ம 3 பேர் அப்படியே வந்துட்டு கடையில் ஏதாவது வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கேர்ள்ஸ் 3 பேருமே சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டே வந்துட்டு ஃபுட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வந்துட்டு நம்ம வந்து யூனாவா அப்படி மாதிரி ஜாலியாக அப்படியே இருந்து சிரிச்சிட்டு அப்படி வந்து உட்காந்துருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து நல்லா ஜாலியாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு கொஞ்சம் டைம் வந்துட்டு எப்போவுமே இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு ஆரம் கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆரம் வந்து கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணியிருப்பான். ஸோ அவன் வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு கெட் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கத்துனது அதெல்லாத்தையும் நினச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. உண்மையாகவே பைத்தியம் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து நிவி வந்துட்டு ஜுனா பசிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கா. இல்லை நான் சாப்பிட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்போ நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு ஃபுட் எல்லாத்தையும் வெளிச்சு வைக்குவோம். அவ்வளோதான் இவனுக்கு பசி எடுத்தது எனக்கு பசிக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்து டைம் டேபிள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ தான் ஒரு மாதிரி வந்துட்டு எப்படி ஹோபி வீட்டுக்கு போயிட்டானா இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சிட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு சரி ஓகே நம்மளே வந்துட்டு மெசேஜ் பண்ணி கேட்போம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் மாதிரி தான் வந்துட்டு ஹோபிக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. என்ன வீட்டுக்கு ரீச் ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ ஹோபியுமே வந்துட்டு நான் ரீச் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவன் வந்துட்டு சொல்கிறான். சரி ஓகே இன்னைக்கு வந்துட்டு எல்லாம் ஓகே தானே டின்னர் ஓகேவா போச்சு அப்படின்ற மாதிரி கேட்கா. அதெல்லாம் நல்லா பக்காவாக போச்சு. சரி நீ என்ன பண்ணுற சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து கேட்கா. சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ வந்து சாப்பிட்டுட்டு போய் தூங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீயுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த ஃபைட்லாம் நடந்துச்சு இல்லையா அதையுமே வந்துட்டு மெசேஜில் வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே அவ்வளோ விஷயம் நடந்துச்சா சரி ஓகே நாளைக்கு வரேன் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கான்வர்சேஷன் வந்துட்டு போகுது. ஒரு மாதிரி ஹாப்பியாக அந்த டே வந்துட்டு கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக எண்ட் ஆகுது. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் சாட்டர்டே சண்டே 2 நாளுமே வந்துட்டு கேர்ள்ஸ் வந்து ஃபுல்லாக வந்துட்டு உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து 4 பேருமே வந்துட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மொபைல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு லேப்டாப்பில் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுட்ருக்காங்க. பிகாஸ் வந்து பேப்பரில் எழுதணும் அப்படின்னா வந்துட்டு அது 4 பேருமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ ஃபோல்டர் போட்டோம் அப்படின்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லேப்டாப்பில் தான் வந்துட்டு கொஞ்சம் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்காங்க. கொரியன், இங்கிலீஷ், மேக்ஸ் அப்புறம் வந்துட்டு பயாலஜின்னு சொல்லிட்டு 4 சப்ஜெக்ட் இருக்குல்ல. ஸோ அந்த 4 பேருமே வந்துட்டு நோட்ஸ் எடுக்கிறாங்க. 4 பேரோட நோட்ஸுமே வந்துட்டு 4 பேருக்குமே வந்து சென்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா அது என்ன வந்துட்டு மற்ற ப்ரொஃபஸர்ஸ் மேலே வந்துட்டு இந்த 4 ப்ரொஃபஸருக்கும் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வந்து காலேஜ் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்ற நம்பிக்கையில் அதர் காலேஜ்லேயே வந்துட்டு இவங்க அப்ளிகேஷனே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதர் ஒர்க்குக்கு ஸோ அதனால் இவங்க மேலே நம்பிக்கையே இல்லை. கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டூடெண்ட்க்கு ஒழுங்காக டீச் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம நோட்ஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்ட்ரா அந்த நோட்ஸையும் உட்காந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்பப்போ வந்துட்டு
அவங்க வந்து ஃபேமிலி கிட்ட பேசுறது ஒரு ஃபேமிலி கிட்ட கூட எப்பவுமே 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க. பட் இந்த 2 டேஸ்மே வந்துட்டு, "அம்மா கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் அப்புறம் கூப்பிடுறேன். அப்பா கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்புறம் கூப்பிடுறேன்." ஃபேமிலி கிட்ட கூட அவங்க வந்து பேசாம கொஞ்சம் வந்து ஒர்க்லயே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றாங்க. ஹோபி வந்துட்டு ஸ்டே கிட்ட பேச வந்தாலுமே வந்துட்டு சரி ஹோபியும் வந்துட்டு சரி ஓகே கொஞ்சம் ஒர்க் பண்றான் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு வந்து ஸோ வந்துட்டு 4 கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு காஃபி மேக் பண்ணி குடுத்துட்டு, அவன் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடுவான். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து ஷிகா. ஸோ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு காலேஜில் ஒர்க் இருந்தாலுமே ப்ளஸ் ஆஃபீஸ் ஒர்க்குமே வந்துட்டு அங்கே கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணும். அந்த ஒர்க்கை போயிட்டு சப்மிட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்காரு. நம்ம ஆரம் வந்துட்டு ஸோ எப்படி சொல்கிறது ஆஃபீஸ் போகிற ஐ மீன் ஹாஸ்பிட்டல் போகிறாரு வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த இவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ வந்துட்டு தம்பி தம்பி தம்பின்னு இப்போ இந்த 2 டேஸாகவுமே வந்துட்டு அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்குது. பட் வந்து ரொம்ப கிடையாது. ஸோ மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் வந்துட்டு இந்த 2 டேஸ்மே கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்காங்க யூனா. பிகாஸ் வந்து பசங்க வந்து ஹெல்ப்னு ஒரு விஷயம் கேட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்க லைஃப்பை கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டோட லைஃப் தான் முக்கியம். ஸோ 2 மந்த்ஸ் தான் இருக்குது. அதுவுமே இல்லை. ஸோ வந்துட்டு அதுக்குள்ளாட்டி எப்படியும் வந்துட்டு எக்ஸாம் ஹாலிடேஸ் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபுல்லாக வந்துட்டு இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஆரம் இப்போ தான் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா வந்து ஆரம்க்கு வந்து யுவனாவை ரொம்ப பிடிக்கும். அவள் பேசுறது, அவள் டார்ச்சர் பண்ணுறது எல்லாமே பிடிக்கும். இன்றைக்கி வந்து அந்த இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் ஃபீல்லே இருக்காரு. ஹாஸ்பிட்டல்லேருந்து சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட அவள் கால் பண்ணலா, அவள் வந்தாளா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காரு. பிகாஸ் அவர் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ஜின் சைடு காமிச்சோம் அப்படின்னா ஜினுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. அம்மா முன்ன மாதிரி இல்லை ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. பிகாஸ் ஷாக் வந்து என்ன தான் ஒர்க் இருந்தாலும் அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்பா நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணாலும் கரெக்டாக அந்த மார்னிங் லன்ச் டைம் அப்புறம் வந்து நைட் டின்னர் அந்த 3 டைம்லையுமே வந்துட்டு அவங்க அத்தைக்கு கால் பண்ணி சாப்பிட்டீங்களா டேப்லெட் போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுமே ஓகேம்மா நான் போட்டேன் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே ப்ராப்பராக ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த 2 டேஸ்மே வந்து கரெக்டாக இருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னே வந்துட்டு ஜின்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஏன்னா கரெக்ட் டைமுக்கு ஜின்னு கால் பண்ணும் போதெல்லாம் வந்துட்டு லைன் பிஸின்னு வரும். என்னென்னு பார்த்தா ஷா கால் பண்ணாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஜின்கிட்ட வந்து ஜின்னோட அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க. எல்லாம் கேட்கும்போது இது மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவருமே கொஞ்சம் ஹாப்பியாக ரிலாக்ஸாக போயிட்டுருக்காங்க. இன்னும் வந்துட்டு ஷா மேலே வந்து ரொம்ப அதிகமான ரெஸ்பெக்ட் வந்துட்டு வருது. பிகாஸ் ஒரு ஹெல்ப் பண்ணலாம், ஸோ ரிலேட்டிவாக பார்க்கலாம். பட் கரெக்டாக அந்தந்த டைமுக்கு வந்துட்டு தான் பசங்க கால் பண்ணுறதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். இதில் வந்து வேற ஒரு பொண்ணு கால் பண்ணுறா அப்படிங்கும்போது அது கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அவர் யோசிச்சுட்டு அவருமே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. நிறைய ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி தான் வந்துட்டு டைம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கேர்ள்ஸ் ஃபுல்லாகவே ஒர்க்கு அந்த மாதிரியே வந்துட்டு அவங்க டைமும் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே இந்த 2 டேஸுமே எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அதாவது வந்துட்டு மண்டே. ஸோ மண்டே மார்னிங் எப்பவும் போல தான் கேர்ள்ஸ் வந்து ரெடி ஆகிறாங்க. காலேஜ் வந்து போகிறாங்க. ஸோ காலேஜ் போகும்போதே எப்பவும் போல தான் ஹோபி வந்து அட்டெண்டன்ஸ் போடுவார் இல்லையா ஸ்ரீகிட்ட. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்துட்டு குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீ வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஹெல்ப் கேட்டதுக்கப்புறம் 4 பேர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. எனிவேஸ் ஸோ வந்துட்டு இந்த டே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு சரி ஓகேடா பாய் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ்மே வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு போகிறாங்க. நம்ம வந்துட்டு ஹோபி வந்து கேர்ள்ஸ் போகிறத வந்து பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. கரெக்டாக அந்த டைம் வந்துட்டு நம்ம வந்து ஷுகா அதாவது கேர்ள்ஸ் வந்து முன்னாடி போயிட்டாங்க. ஷுகா வந்து கரெக்டாக அந்த டைமில் தான் வந்துட்டு பைக்கில் வந்து வந்துட்டு இருப்பார். நம்ம வந்து ஹோபியை பார்த்தோன்னே வந்துட்டு டேய் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க டேய் என் கேர்ள் ஃப்ரெண்டோட வீடுடா அதுக்கு கீழே நின்றுட்டுருக்கேன். ஸோ பாய் சொல்லலான்னு வந்தேன். ஓ அப்படியா சரி சரி ஆமாம் நீங்கள் காலேஜில் தானே வேலை அதான் போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆனால் நீ கொஞ்சம் நல்லா கொடுத்து வச்ச வேண்டாம் பாரேன் காலேஜில் வந்துட்டு படித்து இப்போ அந்த காலேஜ்லேயே ஒர்க் வேறு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஷுகாவை பார்த்து சொல்ல ஷுகாக்கா சரியான கண்டு கட்டு பேத்தாத யாருக்காவது வந்து தான் சொந்த காலேஜுக்கே சீல் வைக்கிறதுக்கு வேலை கிடைக்குமாடா எனக்கு எவ்வளோ கட்டுப்பில் இருக்க தெரியுமா இன்னும் 2 மந்த்ஸில் என்ன மாற போகுதுன்னு தெரியாமல் நான் பயத்தில் உட்காந்துட்டு இருக்கேன் உனக்கு வந்து ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷுகா வந்து ஹோபிக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காரு. ஹோபியும் சரி சரி வா வா போகிற வழியில் காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஹோபியும் வந்துட்டு ஷுகாவும் 2 பேருமே வந்து காஃபி ஷாப் போகிறாங்க. காஃபி ஷாப் போயிட்டு உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஹோபி என்ன வந்துட்டு நிவிக்கிட்ட ஏதாவது அப்டேட் இருக்கா லவ் ஏதாவது ப்ரப்போஸ் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஹோபி வந்து அந்த டாப்பிக்கை விடுற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் மைண்ட் செட் என்னென்னா ஷா வந்து ஜின் கூட கண்டிப்பாக பேட்சப் ஆயிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு எப்போவுமே வந்து ஷா வந்து எந்த பசங்கக்கிட்டே அவ்வளோவா க்ளோஸ் ஆக மாட்டாங்க. ஹோபியை தவிர என்ன அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து ஒரு ஸ்கூட்டியில் ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே வந்து புரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவனா சொல்லவே வேணாம் 24 மணி நேரமும் தம்பி தம்பி தம்பின்னு பாவம் வந்துட்டு நம்ம ஹோபியோட காதுலேருந்து வந்து ரத்தமே வந்துடும் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்ரீயோட லைஃப்மே செட்டில்டு. ஏன்னா வந்து ஹோபி லவ் பண்ணுறாரு ஸ்ரீமே வந்து ஹோபியை லவ் பண்ணுறாங்க. ஆனால் நிவி மட்டும் கொஞ்சம் வந்து தொங்கல்லே இருக்காங்க. அவங்க மட்டும் கமிட் ஆகலை லவ் அப்படின்னு இல்லாதனால அவங்க வந்து கேட்டுட்ருக்காரு. ஸோ என்ன பண்ண போகிற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு
ஷுகாவா ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் ப்ராப்ளம் முடியட்டும், அதுக்கப்புறம் இந்த லவ் மேட்டரை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ லவ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஹோபி ஒரு மாதிரி ஆர்வமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ டாக்டர் தானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம். அப்புறம் ஏன்டா மாமா மேலே பார்க்குற மாதிரி இப்படி பார்த்துட்டு இருக்க, எந்திரிச்சு போடாம அதை காஃபியை குடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, சரி ஓகே, நீ எப்படியா இருந்தாலும் என்கிட்ட ஹெல்ப் கேட்டு தானே வரணும், அம்மா உன்னை அன்னைக்கு ஒன்று பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஹோபி என்ன பண்ணுறேன்னா காஃபி பில் வந்துட்டு நீயே பே பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோபி வந்து காரை எடுத்துகிட்டு போயிடறாரு. நம்ம வந்து ஹோபி சிரிச்சுட்டு காஃபி பில்லாம் வந்து பே பண்ணிட்டு அவருமே காலேஜ் போகிறாரு. நம்ம வந்து ஹோபி வந்து இந்த விஷயத்தை ரிப்பீட்டடாக கேட்டு 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 நம்ம ஷுகாக்கே இல்லை ஒருவேளை ப்ரப்போஸ் பண்ணால் ஓகே சொல்வாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஷுகா ஒரு மாதிரி அந்த அந்த தாட்குள்ளே வந்து போயிட்டாரு. ஒர்க்கு அதாவது காலேஜுக்குள்ளே வரும்போதே வந்துட்டு அவர் வந்து ஒருவேளை ஓகே சொல்வாளா அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே வந்துட்டு உள்ளே வராரு. அண்ட் வந்து போயிட்டு அவருமே வந்து ஒர்க்கிங் டேபிள் உட்கார்றாரு. ஸோ வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்ல தான் வந்துட்டு அந்த கேண்டீன் ப்ளஸ் வந்துட்டு அவங்களோட ஸ்டாஃப் ரூமே தெரியும் கொஞ்சம் தூரம், அதாவது ரொம்ப தெரியாது, பட்டு நிவி உள்ளே இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்கலாம், அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தான் தெரியும். ஸோ வந்து அவருமே பார்க்குறாரு, பார்த்தா வந்துட்டு தெரியல. ஸோ ஒன்றுமே தெரியல. என்ன வரலையா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலேஜ் வரலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதாவது காலேஜோட பெல்மேரிங் அது. ஸோ எல்லாருமே ஒன் பை ஒன்னாக வந்துட்டு கிளாஸ்க்கு போயிட்டுருக்காங்க. பிகாஸ் வந்து கேர்ள்ஸ் 4 பேருமே அவங்க நேராக வந்தாங்க, பேக்கை வச்சாங்க, எல்லாருமே கிளாஸ் போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே கிளாஸ்க்கு போயிட்டாங்க. அதனால தான் ஷுகாக்கு வந்து நீவே அங்கே இருக்காங்களா இல்லையா நீ சொல்லிட்டு வந்துட்டு தெரியல. கிளாஸ் ரூமில் நம்ம கேர்ள்ஸை தான் காமிக்கிறோம். கேர்ள்ஸ் எல்லாருமே கிளாஸ்க்குள்ளே போய் பார்க்குறாங்க. ஸோ பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆஜராகிட்டானுங்க. ஒருத்தர் கூட ஆப்சன்ட் கிடையாது, எல்லாருமே ப்ரெசென்ட்டு. அதை பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் பரவாயில்லையே ஹெல்ப்க்குன்னு கேட்டவனுங்க எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வந்து கரெக்டாக ஹெல்ப்பை வந்துட்டு வாங்காமல் விட மாட்டானுங்க போல இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ்மே பார்த்துட்டு சரி ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு மாதிரி வந்துட்டு கேட்க ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பசங்களாம் சொல்கிறானுங்க. அதான் கேர்ள்ஸ் வந்து அதாவது இப்போ 1 hour 45 minutes கிளாஸ் அப்படின்னா அதில் வந்து 1/2 hour அவங்களோட சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு அந்த 15 நிமிஷம் இருக்கும் இல்லையா, அந்த 15 நிமிஷத்தில் வந்துட்டு டக்குன்னு வந்து வேறு ஏதாவது டாபிக், அதாவது வேறு சப்ஜெக்ட் ப்ரொஃபஸரோட டாப்பிக்கை கிளியர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்க சப்ஜெக்ட் மட்டும் தானே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. டே எனக்கும் மற்ற ப்ரொஃபஸர் மேலாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஏதோ நேற்றே சொன்னானுங்கள்ல அந்த பசங்க, அதனால தான். ஸோ நாங்களே அந்த வந்துட்டு பாட்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ ஒழுங்காக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுறேன், எல்லாரும் அதில் வந்து நோட்ஸ்லாம் சென்ட் பண்ணு, ஒழுங்காக படிங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, டோன்ட் வரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா அந்த ஃபைட் பண்ண பசங்க அண்ட் வந்து கொஞ்சம் பயந்த பசங்க எல்லாருமே வந்துட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பப்போ வந்துட்டு டவுட் கேட்குறேன்ற பேரில் வந்துட்டு கலாய்க்கிறது. ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி அந்த கிளாஸே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக வைப்பாக அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த வந்துட்டு டே ஃபுல்லாகவுமே வந்துட்டு கேர்ள்ஸு ஃபுல் ஒர்க் தான். ஸோ வந்து அப்பப்போ வந்துட்டு பசங்களே வந்துட்டு அந்த லஞ்ச் பிரேக் டைம்லலாம் வந்துட்டு கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. ஆமாம் இது என்னது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவனுங்க வந்து இந்த 2 வருஷமாக 3 வருஷம் வந்து காலேஜில் 2 வருஷமாக படிக்காததெல்லாம் இந்த வருஷம் கிளியர் பண்ணுன்றதுக்காகவே வந்து கொஸ்டின் கேட்டுட்ருக்கானுங்க. நம்ம கேர்ள்ஸுமே வந்துட்டு டே படிங்கடா அதுக்குன்னு இப்படியாடா படிப்பீங்க அப்படின்ற அளவுக்கு அவனுங்க அவ்வளோ கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. கேர்ள்ஸுமே வேறு வழி இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் ஹாப்பியாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஷிகா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பிரின்ஸிபல் ஆஃபீஸ்க்கு வந்து போயிருப்பாரு. பிகாஸ் வந்து பிரின்சிபல் வந்து கூப்பிட்டு விட்டுருப்பாரு. ஸோ அதுக்காக போயிட்டு அவருமே ரிட்டன் வந்து வந்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ தான் பார்க்குறாரு கேன்டீனில் வந்து பசங்க ஃபுல்லாக வந்துட்டு மிஸ் எனக்கு இந்த டவுட், மிஸ் அந்த டவுட் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்களா. அந்த சத்தம் வந்துட்டு நம்ம ஷிவாக்கு கேட்டிருக்கோம். அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு, என்னாச்சு எதுக்கு இவ்வளோ சத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா ஸ்டூடெண்ட் எல்லாருமே 4 ப்ரொஃபஸரையும் சுற்றி வளைச்சி நின்று கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே சிரிப்பே வந்துடுது. நம்ம ஷிகா வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 4 கேர்ள்ஸ்க்கு காஃபி வாங்கிட்டு போயிட்டு ஸோ வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட டே கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுங்கடா பிரேக் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷிகா வந்து சொல்லவும் வந்துட்டு பசங்கள்லாம் வந்துட்டு ஷிகாவை பார்க்குறாங்க. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நாள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் வந்துட்டு டைம் ஆயிருக்கும். இப்போ தான் நோட் பண்ணுறானுங்க. சார் நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறான். இதை கேட்டோன்னே கேர்ள்ஸ் 4 பேருக்கும் சிரிப்பு தாங்க முடியல. அவங்கெல்லாம் வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு வந்துட்டு சிரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. டே நல்லா கேட்டிங்கடா, போங்கடா போய் ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு ஒழுங்காக படிங்க, என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அதை தவிர எல்லா கேள்வியும் கேட்பீங்க, போங்கடா போத அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கீங்களா சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பையன் கேட்குறான். வந்து தலையில் அடிச்சுட்டு ப்ரொஃபஸர்லாம் இல்லை, இந்த காலேஜுக்கு சீல் வைக்க வந்திருக்கேன் போதுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. அவ்வளோதான். பசங்க இவ்வளோ நேரம் கலாய்ச்சிட்டு ஜாலியாக இருந்தவனுங்க டக்குன்னு ஃபேஸே அப்செட் ஆகிடுது. இதை பார்த்தோன்னே ஷிகாக்கு இப்போ தான் ஒரு நம்பிக்கையே வருது. ஓகே இவனுங்களுக்கு இந்த காலேஜ் வந்து க்ளோஸ் ஆகிறது வந்துட்டு கொஞ்சம் இது விருப்பம் இல்லை, அப்போ இவனுங்க வந்து ஏதாவது பண்ணுவானுங்க இந்த 1.5 மாதத்தில் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஷிகாக்கு அப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. டே
பதறாதீங்க. நானும் இந்த காலேஜில் படித்தவன் தான். எனக்கு இந்த காலேஜை வந்து க்ளோஸ் ஆகலாம் விருப்பம் இல்லை. நான் கேர்ள்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டேன். கேர்ள்ஸ் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. போதுமா அப்படின்னு சொல்லவும், அது கேட்டோடனே பசங்கள்லாம் தேங்க்யூ சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக சொல்லிட்டு, மேம் நீங்களாம் வந்துட்டு சீக்கிரம் வந்து சாப்பிட்டுட்டு கிளாஸ்க்கு வந்துருங்க. கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பசங்களாம் கிளம்பிட்டானுங்க. நம்ம வந்துட்டு கேர்ள்ஸ் 4 பேருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஷிகாவை பார்க்குறாங்க. ஷிகா வந்து காஃபி குடிங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு 4 பேருக்குமே காஃபி வச்சுட்டுன்னு வந்துட்டு அவருமே வந்துட்டு ஒரு சேர் எடுத்து போட்டு வந்து உட்காராரு. ஸோ கேர்ள்ஸுமே வந்துட்டு பரவாயில்லையே கொஞ்சம் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் பேசவே மாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷா வந்து சொல்கிறாங்க. அப்போல்லாம் கிடையாது, பேசுவேன், கொஞ்சம் மெர்ஜ் ஆகிட்டேன்னா பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷிகா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம வந்து ஸ்ரீ தான் தேங்க்யூ. ஸோ வந்து ஹோபியர் நேற்று வந்து ரொம்ப அழகாக டேக் கேர் பண்ணிக்கிட்டதுக்கு அவன் நேற்று வந்து சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க. தேங்க்யூவா, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தேங்க்யூ சொல்லுவாங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஷிகா ஓப்பனாக பேசுகிறாரு. இதை பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம வந்து நிவிக்கலாம் ஷாக்கு. சார் நீங்கள் உண்மையாகவே இந்த மாதிரிலாம் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஸ்டின் பண்ணுறாங்க. பிகாஸ் வந்து நம்ம நிவி தான் போயிட்டு வாலண்டியாக ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவர் பேச மாட்டார். ஓகே ஃபைன், அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு 2 வார்த்தை ஒரே இதில் தான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருப்பாரு. வந்துட்டு இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டில் வந்து சொல்லவும் வந்துட்டு நம்ம வந்து ஷிகா லனிவே பார்த்துட்டு இதை விட நிறைய அதிகமாக பேசுவேன், ஏன்னா பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நந்தா வந்துட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக டீசிங்காக கேட்டுட்ருக்காரு. இது கேட்டோன்னு யூனால நம்ம வந்து ஷாக்கிட்டே ஸ்ரீக்கிட்டையும் இங்கே ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு யூனா வந்து கேட்க நம்ம ஷா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக நடக்குதுன்னு நினைக்கிறேன், நம்ம கிளாஸ்க்கு போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷா அண்ட் வந்துட்டு ஸ்ரீ ப்ளஸ் வந்துட்டு யூனோ 3 பேருமே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு யூனா கேண்டீனை விட்டு வெளியே வரும்போது வந்துட்டு ஒரு குட்டி வந்துட்டு பாக்ஸ் மாதிரி வந்துட்டு ஏதோ வந்துட்டு பார்சல் வந்துருக்கு. ஸோ வாட்ச்மேன் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ இதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு ஷா தான் ஃப்ரைடே ஈவினிங் நல்லா வந்து கொரட்டை விட்டு கேட்டுக்கு வெளியே நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, இனிமேல் இப்படி இருக்காதீங்க, எல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஷா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போகிறாங்க. அவர் தலையை செஞ்சுட்டு சாரி மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. நம்ம ஸ்ட்ரீமே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீமே கிளம்பிடுறாங்க. நம்ம யூனா வந்துட்டு என்ன பார்சல் அப்படின்னு மாதிரி வந்து பார்க்குறாங்க. தெரியல, ஒரு சார் வந்து கொடுத்துட்டு போனார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லவும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா உள்ளே வந்துட்டு அந்த ஸ்மைலி பொம்மை இருக்குல்லையா அது இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி கலராக இருக்குது. ஒரு 3 கலர்ஸ் இருக்குது. எல்லோ கலர், ப்ளூ கலர் அண்ட் வந்துட்டு பிங்க் கலரில் வந்துட்டு 3 கலர்ஸில் வந்துட்டு அழகாக இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே தம்பி கொடுத்ததா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. பிகாஸ் வந்து யூனா வந்து நேற்று நைட் வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஓவராக ஒர்க் இருக்கனால ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்காகவே வந்துட்டு நம்ம ஆரம் வந்து ஒர்க்கை பாதிலே நிறுத்திட்டு வந்து ஸ்மைலி பாலை வாங்கிட்டு வந்து நம்ம யூனா கிட்ட கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ஆரம்க்கும் யூனாக்கும் ஏதாவது மெமரி திங்ஸ் இருந்தால் அந்த ஸ்மைலி பொம்மையாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தோன்னே ஒரு மாதிரி குதூகலம் ஆகிட்டாய் ஜாலி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஓடிடுறாங்க. நம்ம வந்து ஷாவா இதை வந்து கேவலமாக ஒரு லுக் விட்டு செய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போகிறாங்க. பிகாஸ் வந்து 1 2 பொம்மை கிடையாது, அவளோட ரூம்லேயும் அவ்வளோ பொம்மை இருந்திருக்கும். பிகாஸ் வந்து எல்லாருமே சேர்ந்து தான் வந்துட்டு எல்லாரோட ரூமே க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நேற்று நைட்டு வந்து க்ளீன் பண்ணிப்பாங்க. பார்த்தா ஒரு செல்ஃபு ஃபுல்லாகவே வந்து ஸ்மைலி பொம்மை தான். கிட்டத்தட்ட ஆரம்ப பார்த்தே ஒரு 3-4 வீக்ஸ் தான் இருந்திருக்கும். அதுக்குள்ளே அவ்வளோ ஸ்மைலி பொம்மை. அதை பார்த்தோன்னே வந்துட்டு செய் இதை தவிர வேறு எதுவுமே வாங்கி தர மாட்டானா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு யூனாக்கு ஷாக்கே இருக்கும். ஷா ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. நம்ம ஸ்ட்ரீமே ஒர்க் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. இப்படி தான் அந்த டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ 1 டே எப்படி சொல்கிறது, இந்த வீக் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே அப்படி தான் போகுது. ஸோ இப்படி டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு டியூஸ்டே மார்னிங் ஸோ வந்துட்டு எப்போவுமே காலேஜுக்கு வந்துட்டு இயர்லியாகவே கிளம்பி போகிற கேர்ள்ஸ் யாருமே இன்றைக்கி காலேஜே கிளம்பல. சிலருமே ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அவங்க மைண்டில் என்னமோ ஓடிட்டே இருக்குது, என்னாச்சு, ஏன் இப்படி மிஸ்டேக் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஸ்ரீ வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸை கட் பண்ணி அப்படி, அதாவது நைஃப் வந்து கையில் இருக்குது, பட் அவங்க வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணல, அப்படியே யோசிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஷா வந்துட்டு அவங்க வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. பட் வந்துட்டு அவங்களோட ஃபோக்கஸ் வந்து லேப்டாப்பில் இல்லவே இல்லை. ஸோ வந்துட்டு நம்ம வந்து யூனாவா கணத்தில் கை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த கவுச்சில் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஓரத்தில் வந்துட்டு அந்த கார்னரில் வந்து அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து எப்போவுமே ஃபன்னாக பேசியிருப்பாங்க, அவங்களும் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு நிவி வந்து அந்த புக் செல்ஃப் பக்கத்தில் வந்துட்டு புக்ஸ் எல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்துட்டு எல்லா புக்ஸையும் கையிலேயே வச்சுட்டு அப்படியே அந்த செல்ஃபை வந்து அப்படியே ஜஸ்ட்டு அந்த துடைப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு மைண்டில் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு ஹோபி எப்போவுமே வந்துட்டு கேர்ள்ஸை பார்த்து குட் மார்னிங் சொல்லிட்டு தானே போவார். ஸோ அதே மாதிரி வந்துட்டு வர்றாரு. ஸோ வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்தா வந்து கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி அங்கங்கே எதையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னாச்சு இவளுங்களுக்கு, ஏன் எல்லோரும் இப்படி இருக்காளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏய் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷாவை பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஷாவை வந்துட்டு தட்டுறாரு. ஷா வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஹோபியை பார்க்குறாங்க. நீ
நீயாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான். ஏன்னா நீங்களாம் காலேஜ் கிளம்பலையா? எப்பவுமே பெர்ஃபெக்ட் டைம்ல கிளம்பி நிப்பீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு, அவர் ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமா ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா, வாட்டர் பாட்டில் இருக்கும். அந்த வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு இந்த மாரி ஏதாவது நடந்துச்சுன்னா, கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்பாங்க. திட்டுவாங்க. "காலையிலேயே வந்துட்டியா?" அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. பட் இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டா சைலண்ட்டா இருக்காங்க. இத பார்த்தோனே வந்துட்டு ஹோபிக்கு ஒரு மாரி டவுட் வருது. "என்னாச்சு? ஏய் ஸ்ரீ, நேத்து நைட் உனக்கு மெசேஜ் பண்ணேன். அப்பவும் நீ வந்துட்டு ஒழுங்கா பேசல. இப்ப என்ன எல்லாரும் ஒரு மாரி இருக்கீங்க? என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு?" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, அப்போ வந்துட்டு நம்ம வந்து ஐயோனா தான் ஒண்ணும் இல்ல. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் கிளாஸ்க்கே வரல அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்துட்டு இவனும் ஒரு மாரி சொல்றாங்க. "ஏய் ஏதாவது எங்கேயாவது கட் அடிச்சுட்டு வெளிய போயிருப்பானுங்க. அவ்வளோதான். இன்னைக்கு போங்க கிளம்புங்க வந்திருப்பாங்க." அப்படின்ற மாரி சொல்ல, சில நேத்து நாங்களும் அப்படிதான் நெனச்சோம். ஈவினிங் காலேஜ் விட்டு கிளம்பும்போது ப்ரொஃபசர் எங்கள பார்த்து, "பாதி ஸ்டூடெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் கேட்குறாங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு சொன்னாங்க. "அதான் ஒரு மாரி இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நிவி சொல்றாங்க. ஸோ வந்துட்டு ஸ்ரீ வந்து கிச்சன்லேருந்து வெளிய வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு அவங்களுக்கு. "ஏய் என்னடி ஆனியன் ஏதாவது கட் பண்ணியா என்ன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு ஹோபி வேகமா டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு போறான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து என்ன ஆச்சு தெரியுமா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு ஸ்ரீ வந்து சொல்றாங்க. அப்பதான் ஹோபிக்கே வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு தெரியுது. ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்துட்டு எப்பவும் போல மண்டே வந்துட்டு ஹேப்பியா வந்துட்டு பீஸ்ஃபுல்லா வந்துட்டு எல்லாருமே ரெடி ஆயி சீக்கிரமா வந்துட்டு காலேஜ் போயிருப்பாங்க. பட் காலேஜ்ல வந்துட்டு பார்த்தா அவ்வளோக்கா ஸ்டூடண்ட்ஸே இருந்திருக்க மாட்டாங்க. அதாவது அந்த ஃபைட் பண்ணாங்கல்ல, அந்த லாஸ்ட் வீக் வந்துட்டு ஃப்ரைடே நைட் வந்துட்டு அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட ஃபைட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க அப்புறம் வந்துட்டு 1, 2 ஸ்டூடெண்ட் வந்து வரவே இல்ல. ஸோ வந்துட்டு என்னடா காலேஜ கட் அடிச்சுட்டு எங்கேயாவது போயிட்டீங்களா என்னன்னு சொல்லிட்டு ஃபன்னாவே அந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே வந்துருவானுங்க, நாளைக்கு வந்துருவானுங்க அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வந்துட்டு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு டைம் போயிட்டே இருக்கும். நம்ம வந்து கேர்ள்ஸ் வந்து புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, கிளாஸ்ல வந்துட்டு இந்த அதர் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்துட்டு, "எங்களுக்கு இப்ப தான் மேம் புரிஞ்சுது. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேருந்தே வந்துட்டு ஒரு மாரி ரொம்ப ஹோப்ஃபுல்லா வந்துட்டு, "ஆ இவங்க வந்திருக்காங்க. ஏதாவது சேஞ்ச் ஆகும்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்த ஒரு பையன், இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த கொஸ்டின வந்துட்டு கேர்ள்ஸ் வந்துட்டு ஐ மீன் ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒருத்தன் வந்துட்டு கேட்கவும், அதான் கேர்ள்ஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. "என்னடா பேசிட்டு இருக்கீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கறதுக்குள்ள பசங்கலாம் கிளாஸ விட்டு எந்திரிச்சு வெளிய போயிறானுங்க. கேர்ள்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. கேர்ள்ஸ் 4 பேருமே வந்துட்டு அவங்கவங்க கிளாஸ்லேருந்து வெளிய வராங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு, "என்னாச்சு இவனுங்களுக்கு?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாருமே ஒண்ணா ஒரே இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு எனக்கும் தெரியல அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்ல, நம்ம வந்து ஷோக்கு டென்ஷன் ஆயிட்டு, அவன் அந்த சைடு வந்துட்டு கால் பேசிட்டே நடந்து போயிட்டு இருந்திருப்பான். ஸோ பிகாஸ் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அ அ அன்னைக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அதோட ஃபுட்டேஜ் வந்துட்டு வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு, அதாவது அந்த சண்டை போட்ட பசங்களோட பேரண்ட்ஸ்க்கும் போயிருக்கு. அதே மாரி ஆஃபீஸ்க்குமே வந்துட்டு, அதாவது ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த காலேஜ்லாம் ப்ராப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு ஒரு காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜ்க்குமே வந்துட்டு போயிருக்கு அந்த மெயிலு. ஸோ அதனால தான் வந்துட்டு ஷுகாக்கு வந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. "என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அங்க தானே இருக்க. உனக்கு இது தெரியாதா? 1 வீக் அப்புறம் தான் இது வந்துட்டு இந்த விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு ஷுகாவ செம்மையா வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. ஷுகா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்ளோ ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. கால் அட்டெண்ட் பண்றாரு, பேசுறாரு, கால் அட்டெண்ட் பண்றாரு. அந்த மாரி தான் போயிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் நடக்குது அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம ஷுகா கிட்ட போய் கேட்குறாங்க. என்னாச்சு? அப்படின்ற மாரி கேட்கவும், ஷுகா இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல. ஸோ வந்துட்டு 1, 2 ஸ்டூடெண்ட்டோட வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, "என் பையன் இங்க இருக்க வேணாம். ஸோ வந்துட்டு அவன நான் வந்து வேற கண்ட்ரிக்கு நான் அனுப்பி படிக்க வச்சுக்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் குடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ வரைக்குமே 4 ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் எல்லாம் சொல்லவும், அந்த ஸ்டூடெண்ட் எல்லாமே சண்டை போட்ட வந்துட்டு பசங்க. ஸோ அவனுங்களோட நேம் எல்லாம் சொல்லவும் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கேர்ள்ஸ் ஒரு மாரி அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த ஸ்டூடெண்ட் வேற வந்துட்டு ஹோப்லெஸ் இல்லாம பேசிட்டு போயிருப்பாங்கல்ல. பிகாஸ் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்துட்டு, அந்த வந்து ஃபுட்டேஜ் அண்ட் வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கேர்ள்ஸோட குரூப்ல அப்லோட் ஆயிருக்கும். ஸோ வந்துட்டு கேர்ள்ஸ்க்கே தெரியாம கேர்ள்ஸ்க்கு இப்போ வரைக்கும் அது தெரியாது. அவங்களோட வந்துட்டு அதுவும் வந்து பர்சனலா அந்த பசங்களோட அப்பா, அம்மா ஃபோனுக்கே சில வீடியோஸ் போயிருக்கு. ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்து அப்பதான் ரியலைஸே ஆகுது. இதெல்லாம் வந்துட்டு ஹோபி கிட்ட சொல்லவும், ஹோபிக்கு தலையில கை வச்சுட்டு, "என்னடி சொல்றீங்க?" அப்படின்ன மாரி கேட்டுட்டு இருக்கான். "உங்க ஃபோன்லேருந்து எப்புட்ரி போயிருக்கும்?" அப்படின்ன மாரி கேட்க, "சத்தியமா எங்களுக்கும் தெரியல. எங்க ஃபோன்லேருந்து நாங்க அந்த ஃபுட்டேஜ் ஒண்ணு இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது." அப்படின்ன மாரி சொல்லிட்டு, நம்ம நிவி வந்து சொல்றாங்க. நம்ம யூனா, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அதர் ப்ரொஃபஸரோட வேலையா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆல்ரெடி நான் வேற பிடி டீச்சர்ட்ட வேற பிடி ப்ரொஃபசர்ட்ட வேற வம்பு இழுத்து வச்சிருந்தேன். முடிஞ்சுச்சு. அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு நெனைக்கிறேன். அப்படின்ன மாரி சொல்லிட்டு வந்துட்டு, அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம யூனா, இத வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தோனே, யாரு பண்ணா என்ன? இப்ப இந்த ப்ராப்ளத்த எப்படி சார்ட் அவுட் பண்ணுவோன்னே தெரியல. இவனுங்க இப்ப காலேஜ் கூட்டு வரணும். அவனுங்க காலேஜ் வந்தா தான் அதர் ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்ச நாச்சும் ஹோப் வரும். இத நம்ம பண்ணலன்னா அவனுங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்." அப்படின்ன மாரி சொல்லிட்டு ஷா வந்து சொல்றாங்க.
நம்ம ஸ்ரீ நம்ம ப்ரூவ் பண்ணுறது ப்ராப்ளம் கிடையாது. இது எப்படி வந்து லீக் ஆச்சு, நம்ம ஃபோன்லேருந்து எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம் ஐடியை கண்டுபிடிச்சி. ஆனால் பிரச்சனை அது இல்லை. ஃபஸ்ட்டு அவனுங்க ட்ரான்ஸ்ஃபர் பேப்பரே வாங்கிட்டு போயிட்டானுங்க. இவனுங்க இங்கே இருக்கானுங்களா இல்லை அதர் கண்ட்ரிக்கு அனுப்பிட்டாங்களான்னு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க, நம்ம ஹோபி எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் வாய்ப்பு இருக்காது. ஸோ ஏன்னா இப்போ தானே ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் நேற்று தானே வாங்கிட்டு போயிருக்காங்க. எப்படியும் பாஸ்போர்ட் அது இது விசா எல்லாம் ரெடி பண்ணி அவங்க வேறு காலேஜில் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 2 வீக்ஸ்னாச்சும் டிலே ஆகும். அதுக்குள்ளாட்டி நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஹோபி வந்து சொல்கிறாங்க. பசங்க நம்ம கேர்ள்ஸ் 3 பேருமே எதுவுமே பேசல, சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. நம்ம ஹோபி பார்த்துட்டே இருக்கான், முடியல. சரி ஓகே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நேராக போயிட்டு காஃபி போட்டு 4 கேர்ள்ஸ்க்கும் வந்துட்டு கொடுக்குறான். ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் அந்த காஃபி கப்பை கையில் வாங்கினவங்க தான். அவங்க அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. நம்ம ஹோபி வந்து பார்த்துட்டு எவன்னா இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏய் போதும் ஓவராக யோசிக்காதீங்க, இன்றைக்கி காலேஜ் நீங்கள் போவேணாம், நானும் இன்றைக்கி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகல, இன்றைக்கி நான் லீவ். ஓகே ஸோ எல்லாம் கிளம்புங்க, நம்ம கொஞ்சம் வெளியே போகலாம். இப்படியே இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது யோசிச்சுட்டு தான் இருக்க போகிறீங்க, எதுவும் இங்கே மாற போகிறதில்ல. ஃபஸ்ட்டு கிளம்புங்க, நம்ம எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லவும் வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹோபியை பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க, கிளம்புங்க ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹோபி வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் வந்துட்டு போங்கடி ஃபஸ்ட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு கற்றுறாரு. ஸோ வந்துட்டுமே நம்ம கேர்ள்ஸ்லாம் இல்லை, ஸோ அவங்களுமே வந்துட்டு வேறு வழி இல்லை. ஸோ ஹோபி வந்து சொல்கிறான், சரி நம்மளும் இங்கே இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று நான் யோசிச்சுட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு கிளம்ப போகிறாங்க. கரெக்டாக அந்த செகண்ட் வந்துட்டு டோர் ஓப்பன் ஆகுது. நம்ம வந்து ஜின் உள்ளே வராரு. ஸோ ஜின் ஏன் வந்திருப்பாரு அப்படின்னா, எப்போவுமே மார்னிங் லன்ச் டைமு அப்புறம் வந்துட்டு நைட் டின்னருக்குமே வந்துட்டு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு நேற்று நைட்டு அண்ட் வந்துட்டு ஆஃப்டர்நூன்லாம் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு காலே வந்திருக்காது. அவங்க அம்மா வந்துட்டு என்னென்னு தெரியலடா, பாப்பா கால் பண்ணவே இல்லை, அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரில, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, அவள் ஏதாவது இங்கே ஏதாவது ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டாலா என்னன்னு தெரியல, நீ போய் பாருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜின்னுக்குமே வந்து நைட்டில் தூக்கமே வந்திருக்காரு. அதனால தான் காலையில் எழுந்திரிச்சோடனே வந்துட்டு இங்கே கிளம்பி வந்துட்டாரு. ஸோ வந்துட்டு பார்க்குறாரு, பார்த்தா வந்து கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்களா. நம்ம வந்துட்டு ஹோபி வந்துட்டு ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. நான் தான் ஷா அப்படின்ற மாதிரி கேட்கா, நீங்கள் இன்றைக்கி ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஹோபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு ஜின் கிட்ட கேட்கா. ஜின்மே வந்துட்டு நான் ஃப்ரீ தான், ஷா ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, ஓகே ஆக்கா தான் நீங்கள் ஃப்ரீயான்னு கேட்டேன். அவங்களாம் ஓகே இல்லை. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், அதனால தான் வெளியே போகலாம். ஸோ நான் மட்டும் எப்படிடா இவங்கள சமாளிக்கிறதுன்னு நினச்சேன், நல்ல வேளை நீங்களும் வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லவும் வந்துட்டு நம்ம ஹோபி வந்து ஜின்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஸோ ஜின்மே வந்துட்டு, ஓ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சா, அதனால தான் அவங்க அப்படி அப்செட்டாக இருக்காங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோபி வந்து ஒரு மாதிரி ரொம்ப அக்கறையாக கேட்குறாரு. ஸோ வந்துட்டு ஆமாம், ஸோ நம்ம எல்லோரும் கொஞ்சம் வெளியே போனோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல. ஸோ வந்துட்டு ஐயோ என்கிட்ட வந்து அந்த டாக்டரோட நம்பர் வேறு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஹோபி வந்து சொல்கிறாரு. நம்ம ஜின் வந்து எந்த டாக்டர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க, அதான் யோனாவோட தம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரி தம்பி இல்லை, லவ் பண்ணுறான்ல அந்த பையன் நம்பர் என்கிட்ட இல்லை, ஸோ எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு தெரில. ஸோ அவரும் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் யூனா வந்து சீரப் ஆயிருப்பா, யூனா நார்மல் ஆகிட்டா அப்படின்னா அவளே எல்லாத்தையும் வந்துட்டு ஓகே பண்ணிடுவா. ஸோ அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு அவர் நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து சொல்லாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து அதை நம்ம ஜீன் என்ன பண்ணாரு அப்படின்னா வந்துட்டு ஆர்எம்க்கு கால் பண்ணாங்க. ஆர்எம் எப்போ போல் வந்துட்டு டாக்டரை எப்படி சொல்கிறது, அவரோட கிளினிக்கு வந்து கிளம்புறதுக்காக வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்காரு அவரோட பேக்லாம் எடுத்துகிட்டு. ஸோ கரெக்டாக வந்து ஜீன் கால் பண்ணுவோம், என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஆர்எம் மாதிரி ரொம்ப டல்லாக தான் கேட்குறாரு. பிகாஸ் வந்து முன்ன மாதிரி வந்துட்டு நம்ம இவனை இப்போல்லாம் டிஸ்டர்பே பண்ணுறதில்ல, கொஞ்சம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அதனால் ரொம்ப லோ வாய்ஸில் என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாரு. ஒன்றில் நீ ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி கேட்க, ஃப்ரீயாக இருந்தால் இப்போ என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, உன் ஆள் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கா, ஸோ வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்ல, ஏன் என்னாச்சு அவன் நல்லா தானே இருந்தால் எப்போ பாரு நோய் நின்றுட்டே இருப்பாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஸோ வந்து அவங்களுக்கு கூட நான் ஸ்மைலி பொம்மை கூட நேற்று கூட அனுப்பிச்சு விட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி கேட்குறாரு. உன் ஸ்மைலி பொம்மையை தூக்கி கொஞ்சம் ஊற வைடா, அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பாரு, வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜின் வந்து சொல்லாரு, கேட்குறாரு. ஸோ வந்து நம்ம வந்து ஆரம்பம் சரி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஹோபி தான் சரி ஓகே யோனா சரியாகணும்னா ஆரம் வந்துடுவான். அண்டு ஷா வந்து அவள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்கள் கூட இருந்தால் அவள் கொஞ்சம் ஓகே ஆயிடுவா, ஸ்ரீயை நான் பார்த்துப்பேன். இந்த நிவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஐயோ இவன் ஒரு சைடு இருந்தால் அந்த ஷுகா வேற அவன் வந்து ஆல்ரெடி டிப்ரெஷன் போயிருப்பானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் டக்குன்னு வந்துட்டு ஷுகா கால் பண்ணாங்க. ஷுகாவா தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். பிகாஸ் இப்போ வரைக்கும் அவ்வளோ கால்ஸ் அட்டன் பண்ணியிருப்பான். நீ வந்து இதுக்கு மேலே அந்த காலேஜ் இருக்க வேணாம், நீ அந்த காலேஜை வந்துட்டு சீல் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய ப்ரெஷர் வந்திருக்கும். ஆனால் ஹுஷுகா வந்துட்டு அவரோட ஹையர் ஆஃபீஸர்ட்டெல்லாம் செம்மையாக கெஞ்சிருப்பார். இன்னும் கொஞ்ச நாள் தானே, 2 months தானே, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிருப்பார்.
டயர்டாக உட்காந்துருக்காரு. சரியான தலைவலி. ஸோ வந்துட்டு இப்படி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அவங்க அம்மா அப்பா வந்து டிஸ்டர்பே பண்ணல. ஆல்ரெடி அவன் டென்ஷனில் இருக்கான், நம்ம வேற டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் செம்ம ஹெட்டேக்கில் உட்காந்துருக்காரு. நம்ம வந்துட்டு ஷுகா கரெக்டாக ஃபோன் அடிக்குது. நம்ம ஹோபி தான் கால் அட்டன் பண்ணிட்டு சொல்கிறா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரொம்ப லோ வாய்ஸு. டே ஓவராக டிப்ரெஷனில் இருந்தது போதும், கிளம்பி வா அப்படின்னு மாதிரி சொல்ல, ஏன் எங்க டேய் வாடா நம்ம கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல, இல்லைடா நான் வரல, ஆல்ரெடி ஆல்ரெடி என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும், நீ கிளம்பி வா எல்லாரும் வெளியே போகலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, எல்லாரும்னா உன் ஆள் என் ஆள் அப்புறம் இன்னும் 2 கப்புள்ஸ் கூட வராங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, என்ன கப்புள்ஸ் டேட்டிங்கா அவன் இருக்கிற பிரச்சனையில் அப்படின்ன மாதிரி சொல்ல, டீ இந்த ஐடியா நல்லா இருக்கே, நம்ம எல்லாம் கப்புள்ஸ் டேட்டிங் போகலாம் அப்படின்ன மாதிரி வந்துட்டு சொல்ல, கரெக்டாக இவனா வந்துட்டு வெளியே வந்துட்டு கப்புள்ஸ் டேட்டிங்கு இப்போ இருக்க நிலமையில அதுவும் என் தம்பிலாம் வரவே மாட்டான், போய் வேலையை பாராடே அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இவனை வந்து இந்த டைலாக் சொல்லிட்டு வந்துட்டு உள்ளே போகிறாங்க. நம்ம வந்துட்டு ஹோபியில் ஜின்னை பார்த்துட்டு கேவலமாக ஒரு லுக் விடுறாரு. இந்த வார்த்தை மட்டும் உனக்கு காதில் விழுந்துருச்சா அப்படின்ன மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. நம்ம ஷுகாமே வந்துட்டு டேய் விளையாடாமல் ஃபோனை வைடா, இப்போ மட்டும் நீ வரல நானே வந்து கூப்பிட்டு வந்துடுவேன், ஒழுங்கா வாடா ஃபஸ்ட்டு அப்படின்ன மாதிரி வந்து சொல்லவும், சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோவுமே அங்கேருந்து வந்துட்டு கிளம்புறாரு. ஓகே கேஸ் வந்து பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்க போகுது, கேர்ள்ஸ்லாம் இதுலேருந்து எப்படி வெளியே வர போகிறாங்க, அண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு திரும்ப எப்படி காலேஜுக்கு கூப்பிட்டு வர போகிறாங்க, இன்னும் வந்துட்டு 1 month கூட இல்லை. ஸோ இல்லாட்டி காலேஜ்லாம் வந்துட்டு ஹாலிடேஸ்லாம் விட்டுருவாங்க. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங் செல்லக்குட்டீஸ்.